ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் மரிய ஷெர்லின். ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ மழை காற்றா இருக்குது. ஸோ உஷாராக இருங்க. ஸ்வெட்டர் போட்டுட்டு மஃப்ளர்லாம் போட்டுட்டு சேஃபாக கோல்டு இல்லாத வார்மாக வச்சுக்கோங்க பாடி. ஸோ அதுக்கப்புறமா பசங்களெல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தென் முக்கியமான விஷயம் சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது ஒரு ரிக்வெஸ்டிங்கான ஒரு வீடியோ. வந்துருச்சு. ஸோ டேடி நினச்சிட்டு ரொம்ப நாளாகவே அழுதுனே இருந்தேன். அந்த வீடியோ இருக்குள்ளவே அழுதுட்டேன். ஸோ அது ஒரு ரிக்வெஸ்ட் தான். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயோ அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க, கால் பண்ணி எனக்கு சொன்னீங்க. ஸோ எனக்கு சிஸ்டர்ஸே இல்லை. நான் ஒரே டாக்டர் தான் வீட்டுக்கு. ஸோ பெரியப்பா பசங்க பெரியம்மா பசங்க அவங்களாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ டச் இல்லை நான் இப்போதைக்கு. ஸோ என்னென்னா என்னோடய மாமாவோட மருமக. ஸோ அக்காவாக நான் அவங்கள பார்க்குறேன் இப்போ வரைக்குமே. ஸோ அவங்க ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. என் மேலே இருக்கிற கன்சர்னில் அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எடுத்து பேசின உடனே ஹெல்த் எப்படி இருக்குது தான் கேட்டாங்க. ஏன்னா இந்த கிளைமேட்னால் நீ அழுது கோல்ட் ஆகிட்டு ஃபீவர் ஆகிட்டு உன்னோட பர்சனல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீ இதாகிடுவ. ஸோ அதனால் அழுவாத, எது இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணுமோ. ஸோ இப்போ வரைக்குமே நான் போல்டாக தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கா நீ ரொம்ப வரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் எனர்ஜி மாதிரி கொடுத்தாங்க எனக்கு. மோனிகாக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா மாறும் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணிட்டான் என்ன பாப்பா நீ போல்டாக இருக்கணும், இவ்வளோ நாள் போல்டாக இருந்துட்டுல, நான் இருக்கேன் டேடி மாதிரி உனக்கு. ஸோ நீ எதை பற்றி கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி திட்டுற மாதிரி ரூடாக பேசிட்டான். அதுக்கப்புறமா நான் ஓகேவாகிட்டேன். அதுக்கு அவங்கள நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஸோ ஒரு சிங்கிள் டாக்டருக்கு தான் இன்னொரு சிங்கிள் டாக்டர் மன கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னோடய லைஃப்பில் நடந்துருச்சு. ஸோ யாரை நான் ரொம்ப நேசித்தேனோ அவங்களும் என்னை முதுல குத்துறாங்க. ஸோ இவங்க ஒரு சிஸ்டராக எனக்கு டேக் கேர் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடய ஹெல்த் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இனிமேல் நான் அழுவ மாட்டேன். ஸோ அழுதான் டேடிக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. போல்டாக அது வேணாலும் ஃபேஸ் பண்ணுறேன். டேடி என் கூடவே இருக்கார். அந்த ப்ரெசன்ஸோடு நான் எல்லாமே யார் என்ன எது பேசினாலும் சரி, யார் எது பண்ணாலும் சரி, நான் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இதில் கொண்டு வரக்கூடாது. ஸோ எனக்கு மாறும் இருக்கான், அது போதும். பர்சனல் இஷ்யூஸ்லாம் நான் அது கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். இது தாண்டி பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வர நின்றுச்சா என்னை ட்ரிகர் பண்ணால் நான் பண்ணுவேன், ஓகேவா? பண்ண முடியலலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, கூச்சம் இல்லை, நாச்சையில் ஒன்றும் இல்லை, நான் பண்ணுவேன். ஆனால் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணால், என்னை தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் நினைக்கலாம் கண்டென்ட்டுக்கோசரம் இதெல்லாம் பண்ணணும். கண்டென்ட்டுக்கெல்லாம் நான் பண்ணுற ஆள் இல்லை. கண்டென்ட்டுக்கு பண்ணணுன்னா நான் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வருவேன் மீடியாவில், ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை. ஆனால் ரொம்ப பண்ணால் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணி என்னோடய டேடி இல்லை அப்படின்றதுக்காக எல்லாம் பண்ணால், ஸோ நான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவேன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அமைதியாக தான் நானும் அமைதியாக இருப்பேன். அமைதியாக இல்லைன்னா நானும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவேன். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெஷருக்கு என் டேடி நமக்கு வந்துடுது. டேடி இல்லையே, டேடி இருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொருத்தவங்களும் ஸ்பெஷலான பர்சன் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. நான் இனிமேல் அழுவ மாட்டேமா, போல்டாக இருப்பேன், எல்லாத்தையும் போல்டாகவே ஃபேஸ் பண்ணுவேன். யார் எதுனா சொல்லிட்டு போட்டோம், என்னோடய கோல் அச்சீவ் பண்ணுற மட்டும் நான் ரன் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன். ஸோ நிறைய பேர் மெசேஜும் பண்ணிட்டுருக்கீங்க பர்சனலாக. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இனிமேல் நான் அழுவ மாட்டேன், ஓகேவா? டாடி என் கூடவே இருப்பாருன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ ஸ்பெஷலி நீங்களாக இருக்கக்குள்ள நான் எதுக்கு அழுவ போகிறேன்? அதுக்கப்புறம் மாறும் இருக்காங்க எனக்கு. ஸோ நான் அழுவ போகிறதே கிடையாது. அது ஒரு அவேர்னஸ்க்காகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஆல்கஹாலுக்குலாம் அடிக்டாக இருப்பீங்க. ஸோ தேசியதை அது பண்ணாதீங்கன்ற மாதிரியும் இருந்துச்சு. தேசியதை அது பண்ணாதீங்க கைஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்ப மழை பெஞ்சிச்சு, காலேஜுக்கே போகல நான் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ குளிச்சுட்டு வெயில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 days ஆகிடுச்சு குளிச்சு. ஸோ குளிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் குளிச்சுட்டு வெயிலுக்கு காட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் முடி காஞ்சிச்சு கைஸ். என் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான், ஓகே? நல்லாயிருக்கு என்னோடய ஹெல்த்தெல்லாம். சொல்லவோ தேவையில்லை, நல்லா இருக்கேன். காட் கிரேஸில், டேடி பிளெஸ்ஸிங்ஸில், மாருவோட தயவில், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில். ஸோ அதுதான் கைஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டேக் கேர், ஓகே? பாய்.